உங்க வீட்டில் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்றீங்க, மோட்டர் ஓடல, வெறும் ஹம்மிங் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இதுக்கு என்ன காரணம்? அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு 230 வோல்டேஜ் வராம வெறும் 140 வோல்டேஜ், 150 வோல்டேஜ் இந்த மாதிரி ரொம்ப குறைவான வோல்டேஜ் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வெறும் ஹம்மிங் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், மோட்டர் ஓடாது. இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக சால்வ் பண்றதுக்கு ஒரு பொருளை பயன்படுத்தினா போதும். அதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதை பயன்படுத்தி எப்படி நம்ம வீட்டை லோ வோல்டேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க மின்சார மனிதன். சரி, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது பொதுவா வோல்டேஜை அதிகப்படுத்தவும் வோல்டேஜை குறைக்கவும் பயன்படுற ஒரு டிவைஸ். இதுல பொதுவா ரெண்டு காயில் இருக்கும். ஒன்னு பிரைமரி காயில், ரெண்டாவது செகண்டரி காயில். பிரைமரியில சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா செகண்டரியில நமக்கு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகி ஸ்டெப் அப் ஆகவும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகவும் டிரான்ஸ்ஃபார்மரோட டிசைனை பொறுத்து நமக்கு சப்ளை கிடைக்கும். ஆனா இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரே ஒரு காயில் தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுத்து இதுல இருந்து நம்மளால அவுட்புட் எடுத்துக்க முடியும். இதுதான் இதோட மிகப்பெரிய வித்தியாசம். சரி, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு வயரை காயிலா சுத்திட்டு அதுக்கு நடுவுல சப்ளை கொடுக்கிறோம். சப்ளை கொடுத்துட்டு இன்னொரு எண்டில் இருந்து சப்ளை எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த இதுல இருக்கும். இதுல நிறைய டேப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். எந்த டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து வேணும்னாலும் நம்ம சப்ளை எடுத்துக்க முடியும். இதுதான் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட அமைப்பு. இப்படிதான் இருக்கும். இதுல எப்படி வோல்டேஜ் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுல இருக்கிற டர்ன்ஸோட எண்ணிக்கை தான். இப்ப சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் டர்ன்ஸ் அதிகமா இருக்கிற டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம சப்ளை அவுட்புட்டா எடுத்தோம் அப்படின்னா அதுல வோல்டேஜ் ரொம்ப அதிகமா கிடைக்கும். குறைவான இடத்துல இருந்து டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜ் குறைவா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் 150 வோல்டேஜ் தான் வருது அப்படின்னு வச்சுப்போம். இதுல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல 200, 210, 230, 220 இந்த மாதிரி டேப்பிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு வேணுமோ அந்த டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து நம்மளால வோல்டேஜை நம்ம அவுட்புட்ல எடுத்துக்க முடியும். இந்த அவுட்புட் வோல்டேஜை எடுத்து தான் மோட்டாருக்கு கொடுத்து மோட்டாரை ஸ்மூத்தா ரன் பண்ண வைக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராகவும் நம்ம பயன்படுத்திக்க முடியும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராகவும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும். இதை பயன்படுத்தி நம்மளால வோல்டேஜ் அதிகப்படுத்திக்கவும் முடியும், குறைச்சிக்கவும் முடியும். முக்கியமா இதை கிராமப்புறங்கள்ல லோ வோல்டேஜ் இருக்கிற டைம்ல வோல்டேஜ் அதிகப்படுத்தி பம்ப் மோட்டரை ஆன் பண்றதுக்காக மெயினா பயன்படுத்துறாங்க. இண்டஸ்ட்ரியல்லையும் நிறைய இடங்கள்ல இதை பயன்படுத்துறாங்க. ஒரு சில மிஷினரிக்கு அதிகமான வோல்டேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்டா ஒரு 200 வோல்டேஜ் மட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இதை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா பயன்படுத்தி வோல்டேஜை குறைச்சும் இதுல இருந்து அவுட்புட் எடுத்து அந்த மிஷினரிக்கு கொடுத்து அதை பயன்படுத்துறாங்க. இதுல வோல்டேஜ் அதிகப்படுத்தினா இதை வோல்டேஜ் பூஸ்ட் அப்படின்னும், வோல்டேஜ் குறைச்சு பயன்படுத்தும் போது இதை வோல்டேஜ் பக் அப்படின்னு சொல்றோம். இந்த அவுட்புட் வோல்டேஜ் எதை பொறுத்து அப்படிங்கிறது இதுல இருக்கிற எந்த டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இதோட அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாகணுமா குறைவா இருக்கணுமா அப்படிங்கிறது இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்மளால டிசைட் பண்ண முடியும். இதோட சைஸ் ரொம்ப சின்னது. ரெண்டாவது, இதுக்கு இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை உருவாக்குறதுக்கு தேவையான காப்பரோட அளவு ரொம்ப குறைவான அளவு காப்பர் தான் நமக்கு தேவைப்படும். இதோட விலையும் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இதை யார் வேணா வாங்கி பயன்படுத்த முடியும். அடுத்ததா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாதாரண டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்புட்லயும் அவுட்புட்லயும் ஐசோலேஷன் இருக்கும், அதனால ஷாக் ரிஸ்க் ரொம்ப குறைவு. ஆனா இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் எந்த ஒரு ஐசோலேஷனும் இருக்காது. டிரான்ஸ்ஃபார்மர்ல எனி டைம் சப்ளை இருந்தே இருக்கும். அப்ப நம்ம டேப்பிங் பாயிண்ட்ஸ்ல இருந்து லைன் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்க வேண்டியது இருக்கும். இதை பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இதுல ஷாக் ரிஸ்க் ரொம்ப அதிகமாவே இருக்கும். லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கிற இடங்கள்ல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் போடுறது ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன். சிம்பிளா சொல்லணும்னா 140 வோல்டேஜ் இருந்தா கூட இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி நம்ம 230 வோல்டேஜா மாத்தி நம்ம வீட்டு மோட்டரை ஸ்மூத்தா ரன் பண்ண வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க மின்சார மனிதன்.